வணக்கம். மே 17 சனிக்கிழமை. இயற்கை விவசாயி எனது நண்பர் மனோகரை பார்க்க போயிட்டுருக்கேன். திருச்சிராப்பள்ளி திருவானைக்கோயில் பாலம் இறங்கி யூடர்ன் எடுத்து இந்த கல்லணை ரோட்டில் போகணும். அங்கே மனோகரை பார்க்க போகிறேன். திருச்சிக்குள்ளேயே நிறையா விசேஷமான கோயில்கள் இருக்குது. ஆனால் அந்த கோயில்களில் பெரிய வருமானம் வர மாதிரியும் தெரியல. இந்த மாதிரி விசேஷமான கோயில்களையும் மக்கள் போய் பார்க்கலாம். அங்கே இருக்கிற தெய்வங்களுடைய அருளை பெறலாம். அது அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பாக இருக்கும். மனோகர் ஒரு 4 கோயில் பற்றி இன்றைக்கி சொன்னார். முதல்ல வாத்தலையில் இருக்க பாதாள ஈஸ்வரரை பார்க்கணும். அப்புறம் ஆமூரில் இருக்க ரவீஸ்வரர் ஆலயம். நண்பர் மனோகர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அடுத்து திண்ணக்கோணம் அப்படிங்கிற ஊரில் இருக்க பசுபதீஸ்வரர் ஆலயம். அப்புறம் திருத்தலையூர் அப்படிங்கிற ஒரு ஆலயம். இப்போ எங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். திருச்சிராப்பள்ளி சேலம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். மனோகர் ட்ராவல் அப்போ நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணாப்புல. இப்போ வாத்தலை போகிற வரைக்கும் அவர் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் கவனிப்போமே. கொஞ்சம் ஆடியோ மைண்டில் தான் இருக்கும், பட் கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். தைப்பூசம் மாசி பங்குனி உத்திரம் மாசி மகம் நடக்கும். மாசி இதில் ஒரு ஃபங்க்ஷனு. அப்போ ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் இருக்குல்ல, இப்போ நொச்சியத்துலேருந்து உள்ளுக்குள்ளார போகலாம், ஆற்றுக்குள்ளார. அங்கே ரெங்கநாதர், மாரியம்மன், அதுக்கப்புறம் உத்தமர் கோயிலில் இருக்கிற சாமி எல்லாமே அங்கே சங்கமிப்பாங்க ஒரு நாள். அதே மாதிரி மாசி மாசமும் தை மாசி வருதுல்ல, மாசி மாசமும் சமயபுரம் மாரியம்மன், உத்தமர் கோயில், அப்புறம் இவர் அது பேருனா திருவள்ளர பெருமாள், அன்பில் இருக்கிற ஒரு பெருமாள்னு சொல்லி ஒரு 7-8 சாமி இங்கே வருவாங்க. அதே நாள் இங்கே இந்த தொடையூர், இப்போ பாருங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த சாமி இருக்கும். இந்த தொடையூரில் ஆற்றுக்கு சாமி இந்த பகுதியில் இருக்கிற ஒரு 5-6 சாமி இங்கே ஆற்றுக்கு சங்கமிக்கும். அதே மாதிரி குளித்தலையில் அந்த தைப்பூசம் அன்னைக்கு கடம்பர் வருவார். இந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த கோயில் அந்த பக்கம் கார்ல வரலாம். கெடாவெட்டிலேருந்து எல்லாமே நடக்கும். நிறைய விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த கோயில். இது ஒன்று நீ பார்க்க வேண்டியது. நான் அந்த பேர் மட்டும் கேட்டு கரெக்டாக உனக்கு சொல்றேன். நான் உள்ளுக்குள்ளலாம் ரொம்ப போனது. அங்க இருக்கிறதுலே ரொம்ப விசேஷமா இருக்கிறது குளித்தலையில் இருக்கிற சாமி. ஒரு 9 ஊர் சிவன் ஆத்துல சங்கமிக்கிறாங்க ஒரு நாள். லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு கூடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் தேர்லாம் வரும். கடம்பர் கோயில் தேர் எல்லாம் இருக்கு. ஆனால் கடம்பவனேஸ்வரர், அப்புறம் ஐயர் மலையில் இருக்கிற அவரு, அதுக்கப்புறம் ராஜேந்திரத்தில் ஒரு சாமி இருக்கு, மருதூரில் ஒரு சாமி இருக்கு, அப்புறம் இவர் இப்போ நம்ம நேற்று இதுக்கு திரியங்கோ மலையில் இருக்கிறவர், அதுக்கப்புறம் திண்ணக்கோணத்தில் இருக்கிற, இந்த மாதிரி எல்லா சாமியுமே அன்னைக்கு ஒரு நாள் ஆற்றுக்கு சங்கமிப்பாங்க. அன்னைக்கு சங்கமிக்கிற அன்னைக்கு அவ்வளோ மக்கள் அங்கே கூடுறாங்க. வாய்த்தலை இது 6 சேர்ற இடம். அது 6 பெரிய இடம். இது இன்னொரு 6 இங்க சேர்றதுக்காக அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இந்த கரையில காத்தவராயன் ஒரு சாமி கோயில் இருக்கு. அந்த காத்தவராயர் அந்த இதெல்லாம் வச்சிருப்பாரு. இந்த நம்ம ஒரு மாதிரி பிரேம் இல்ல வந்துட்டோம். அங்க அந்த லாரி, அங்க பின்னாடி ஒரு லாரி இருக்குல்ல, அங்கதான் லெஃப்ட் எடுக்கணும். உள்ளதான் போகணும். இந்த மாதிரி ரோட்டு மேலே அந்த பாலத்துல ஏறணும். இது செம்மையா இருக்கும். முக்கம்பு பாலம் தானே? முக்கம்பு பாலம் தான். அவ்வளவுதான். அங்க நம்ம இதுல எடுத்தோம் மேலணை. இதுல ஒரு வரலாறு இருக்கு பிரேம்னா. அதை உனக்கு காமி, உனக்கு அந்த கரையில இருக்கு. சர் ஆர்த்தர் காட்டன் சொல்லி ஒருத்தர். சார் ஆர்த்தர் காட்டன்றவர் தான் இந்த முக்கம்பை கட்டியிருக்கிறார். அப்போ இது உள்ளுக்குள்ளரையும் வீடுகள்லாம் இருந்திருக்கு, மக்கள்லாம் வசிச்சு இருந்திருக்காங்க. அந்த அங்கன போய் போட்டுக்கலாம். அந்த பாலத்திலையா? இல்லை இந்த இங்கே ஓரத்தில் போட்டது. இதுதான் கோயில். இந்த அங்கே நிறுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போய்க்க. திருச்சி சேலம் சாலையில் இருக்கிற வாத்தலைங்கிற கிராமத்தில் இருக்கிற பாதாள ஈஸ்வரர் கோயில் இப்போ நம்ம பார்க்குறோம். வாத்தலை பாதாள ஈஸ்வரர் அந்த கோபுரம் கீழே அது புதஞ்சிருக்கிறது நமக்கு தெரியுது. சைடில் படிக்கட்டு இறங்கி போகணும். காவிரி ஆற்றின் வடகரை சேலம் ரோட்டில் அமைந்துள்ள ஒரு கிராமம். இதுக்குள்ளே இறங்கி உள்ளே போகணும். இந்த
இந்த ஆறு வந்து அகண்ட காவேரியை தான் இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்தது. இது வந்து இப்படியே வந்து முசிலில இருந்து அகண்டு வரும். ஆமா ஆமா, அப்படியே அகண்டு வரும், ரொம்ப அகலமா இருக்கும். இங்க முக்கம்புல வரும்போது பாசனத்துக்காக அதை வந்து மேல் அணையா அவங்க பிரிக்கிறாங்க. மேல் அணையா பிரிச்சுட்டு இங்க ஒரு அணை, சாரி, இதுதான் காத்தவராய சாமி கோயில் இந்த பக்கம் இருக்கும். இவர் வந்து நம்ம குடிபாடுகள்ல இருக்கிற இவர் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு இல்லையா, இவர் வந்து காத்தவராயன் இசைக்கான ஒரு சாமி. தமிழ் இதுல வந்து திருச்சி மாவட்டங்கள்ல இந்த இசைக்கு இருக்கிற ஒரு சாமி. இவர் கையிலே வந்து அந்த வீணை மாதிரி எல்லாம் ஒண்ணு வச்சிருப்பாரு. மதுரை வீரன் சரக்கு போடுவாரு, அவரு ஒரு காவல் தெய்வம். அது மாதிரி பெரியண்ண சாமி, அது ஒவ்வொன்று இருக்கும். அது இங்க வந்து அவங்க வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஆனா ஆறு வந்து முழுவதுமா தண்ணி வெளியில தள்ளிட்டு போகுதுல. அப்பெல்லாம் வரலாறுல வந்து 6 மாசம் 8 மாசம் வரைக்குமே மழை பெஞ்சு தண்ணி நிறைய போகுதுல. அதை வந்து தடுக்கிறதுக்காகவும் திருச்சி மாவட்டத்துல பாசனம், திருச்சி தஞ்சாவூருக்கு பாசனம் வேணும்னு சொல்லிட்டு சர் ஆர்த்தர் வந்து 1880களில் இந்த திருச்சிக்கு வந்து இந்த மேல் அணையை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. மேல் அணையை கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்பதான் அந்த பகுதியில மக்கள் வந்து நடுப்புற வந்து இது தீவாவே தானே இருக்கும், முக்கமுள்ள தீவா இருக்குல்ல, அந்த தீவு பகுதியில இருந்த மக்கள் எல்லாத்தையும் வெக்கேட் பண்றாரு. அந்த தீவு பகுதியில இருந்த மக்கள் வெக்கேட் பண்ணி வந்ததுக்கு வெக்கேட் பண்ணோன்னா அவங்க எல்லாமே குடிபெயர்ந்து வெவ்வேறு ஊர்களுக்கு போறாங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதுரையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்க முக்கமுல வந்து காவேரி அம்மாள்னு ஒரு சாமியை வந்து கும்பிட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு அங்க கோயிலே கிடையாது, ஆனா பதுவு மாரி ஒண்ணு எடுத்து வச்சு அங்க கும்பிடுறாங்க. அப்ப வந்து இது இந்த இடத்துல நீ இப்போ ஒரு பாலம் பாத்தீங்களா, நடந்து போலாமான்னு கேட்டீங்களா, அது வந்து பழைய பாலம். அதுக்கு கிழக்க நம்ம போய் கார் திருப்பின இடத்துல இருக்கிறது வந்து புது பாலம், இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இந்த பாலம் இதோட கனெக்டிங் பண்ணி அந்த பக்கம் போயிட்டுன்னா அங்க ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து நிலப்பரப்பு இருக்கும். அங்க நிலப்பரப்பை தாண்டினோன்னு பாத்தீங்கன்னா எகைன் வந்து ஒரு காவேரி பாலம் ஒண்ணு. அந்த காவேரி மேல ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலம் அது கொள்ளெடுத்து மேல இருக்கும். மன்னிக்கும், கொள்ளெடுத்து மேல ஒரு பாலம் இருக்கும். வந்து இங்க முக்கொம்புல வந்து காவேரியா வந்தது ரெண்டாவே கொள்ளிடமாவும் ரெண்டாவே பிரியுது. அந்த பிரியிற இடத்துல வந்து இயற்கையாவே வந்து ஒரு தீவு மாதிரி, அது ஐலாண்ட் மாதிரி கிரியேட் ஆனதை வந்து சர் ஆர்த்தர் காட்டுறதுல வந்து பாலமே கட்டுறாரு. கட்டி கொள்ளெடுத்து மேல ஒரு பாலம் கட்டுறாரு. வந்துட்டோமோ? ஆமா ஆமா, கொள்ளெடுத்து மேல வந்து அவர் பாலம் கட்டும் போது அதுல வந்து சட்ரஸ் போட்டு தடுக்கிறாரு, தண்ணியை தடுக்கிறதுக்காக பண்றாரு. இதை வந்து அவர் பண்ணப்பதான் ஒரு பாலம் இருந்தது. அதுதான் இப்ப 2018ல வந்து அதிகப்படியா தண்ணி வரும்போது அந்த பாலம் உடஞ்சிடுச்சு. அந்த உடஞ்சப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு தீவு மாதிரி இன்னொன்னு கிரியேட் ஆகும். அதாவது காவேரிக்கும் கொள்ளடத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில அங்கதான் அந்த கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல தான் வந்து சர் ஆர்த்தர் காட்டன் வந்து இந்த டேம் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி எல்லாமே இருக்கு. அங்க வந்து ஒரு மேரேஜுக்காக, ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக போயிருந்தேன். அங்க வந்து ஒரு காவேரி மாதிரி ஒரு பெரிய ஆறு போகுது. அந்த கிருஷ்ணா ஆறு போகுது. அந்த ஆறு வந்து எக்கம்பு முக்கம்பு கிழக்கிற நம்ம டோல்கேட்டோ லால்குடிக்கோ தண்ணி கொண்டு போகணும்னா இந்த மேடு பகுதிகளில் அவங்க பிரிச்சு போக போக அது பள்ளமா நோக்குது. இப்போ கல்லணை எல்லாம் பார்த்தோன்னா, கல்லணை லால்குடி எல்லாம் வந்து கடல்ல இருந்து 20 அடி 25 அடி உயரத்துல இருக்கிறதுனால இந்த மேட்டுல பிரிக்கிற தண்ணி போய் அங்க பாயுது. இந்த முக்கம்புல வந்து முக்கம்போட ஒரு கரையை வாத்தலை இல்லையா, வாத்தலையில பிரிக்கிற தண்ணி வந்து ராணி மங்கம்மாள் காலத்துல, அதுக்கப்புறம் இவர் சர் ஆர்த்தன் காட்டன் காலத்துல இங்கதான். ஆமா ஆமா. இப்போ ஆமூரில் இருக்க ரவீஸ்வரர் ஆலயம் வந்துட்டோம். பக்கத்தில் தான் இருப்பாரு, அதுக்கு தான் சீக்கிரம் முடியாது. எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா சித்தகுரு வேத சுக்தம் மா மந்திரம்னு போட்டிருக்கு. ஆமூரில் இருக்கிற அருள்மிகு ஆனந்தவள்ளி உடனமர் ரவீஸ்வரர் ஆலயம், சூரிய பகவான் வழிபட்ட ஜாதக பரிகார ஸ்தலம்னு போட்டிருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் முசிறி வட்டத்தில் வருது. இது ஒரு பழமையான கோயில்னு கேள்விப்பட்டு வந்தோம். ஆமூரில் இருக்கிற ரவீஸ்வரர் ஆலயம் குரு தட்சிணாமூர்த்தியுடைய சன்னதி. இங்கே விநாயகர் சன்னதி, பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சன்னதி. அழகாக மயில் வேற ஓடுது. சூரிய பகவானுக்கு வெப்ப தோஷம் வந்து இந்த தலத்தில் அவர் தவம் பண்ணி சிவனருள் பெற்று நீங்கியதாக சொல்கிறாங்க. அதனால் இங்கே வந்து சூரிய ரிலேட்டட் பரிகாரங்கள், அதாவது வேலைக்கு, திருமணத்தடை, இது மாதிரி நிறையா விஷயங்களுக்கு இந்த கோயில் பரிகாரத்தலமாக அமைத்து போல்
இயற்கை சூழல் அருமை. அழகு மயில். நல்ல அமைதியான கோயில். இது கிராமத்தில் இருக்கிறதுனால கூட்டம் அவ்வளோவா வரல. நல்ல சிறப்பு வாய்ந்த தலமாக தெரியுது. நேரம் கிடைக்கும்பொழுது மக்கள் இங்கே வரலாம், நலம் பெறலாம். நண்பர் மனோகர் அங்கே பேசிகிட்ருக்கார். ஆமூர்லேருந்து நமது பயணத்தை திண்ணக்கோணம் அப்படிங்கிற ஊருக்கு கண்டினியூ பண்ணுறோம். அங்கே பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். ஆமூர் ரவீஸ்வரர் கோயில், இங்கே பசுபதீஸ்வரர் கோயில் திண்ணக்கோணமில் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற திருத்தலையூர் சப்த ரிஷீஸ்வரர் கோயில் எல்லாமே கொஞ்சம் வருமானங்கள் அவ்வளோவா வராமல் கிராமப்புறத்தில் இருக்குது. சில குறிப்பிட்ட தலங்களுக்கு நாம் போகிறதே அந்த தெய்வங்களுடைய அருளை பெறத்தான். இந்த நாங்கள் பார்க்க போகிற இந்த தலங்கள், பார்த்த தலங்கள் எல்லாமே அருமையான கோயில்களாக தெரியுது. இந்த மாதிரி அமைதியான சூழலுக்கு நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக தெய்வத்துடைய அருளும் நமக்கு கிடைக்கும், ஒரு மன அமைதி கிடைக்கும், நமது வாழ்க்கையில் நல்ல வளங்களும் ஏற்படும். பசுபதீஸ்வரர் கோயில் நெருங்கிட்டோம். ரோட்டோரமாக இடது பக்கத்தில் தெரியுது. அதுக்கு எதிர்த்தாப்பில் கார்லாம் நிறுத்துகிற மாதிரி கொஞ்சம் இடம் ஒதுக்கி இருக்காங்க. கிராமத்தில் இருக்கிறதுனால அர்ச்சகர் எப்பொழுதுமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா கூட்டம் வர்றதில்லை. அர்ச்சகர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுவோம். இங்கே வரவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வர்றது நல்லது. திண்ணக்கோணம் பசுபதீஸ்வரர் கோவில். இந்த ஊரோட என்விரான்மெண்ட்டும் ரொம்ப பசுமையாக இருக்குது. இங்கே நாட்டு கொத்தமல்லி போடுவாங்க போல் இந்த ஊரில். அருள்மிகு ஸ்ரீ கோவிந்தவள்ளி அம்பிகா சமேத ஸ்ரீ சுயம்பு பசுபதீஸ்வரர் ஆலயம். இந்த ஊர் திண்ணக்கோணம்னு சொல்கிறாங்க, ஆனால் இதோடைய இயற்பெயர் திருநெற்குன்றம்னு போட்டிருக்கு. அபிஷேக பொருட்களும் அதோடைய பலன்களும் இங்கே அழகாக போட்டிருக்காங்க. ஆலய விசேஷ தினங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரதோஷம், அமாவாசை, தேய்பிரை அஷ்டமி, சங்கடஹர சதுர்த்தி, அகத்தியர் பூஜை, ஆயில நட்சத்திரத்தில், கிருத்திகை, பௌர்ணமி பூஜை, கிரிவலம், அதே மாதிரி பிரதி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்கைக்கான பூஜைகள், சனிக்கிழமை சனீஸ்வர பூஜை மற்றும் வியாழக்கிழமை குரு பூஜை, தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் போட்டிருக்காங்க. அர்ச்சகர் நம்பர் கொடுத்துருக்கு. கிராமத்தில் இருக்க கோயிலுங்கிறதுனால இது எப்பொழுதுமே அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் இங்கே அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை முன்னாடியே கால் பண்ணிவிட்டு வரக்கூடிய நேரத்தை சொல்லலாம். கோயிலுடைய சூழல். நண்பர் மனோகர் இருக்கார். கோயிலை சுற்றி ஒரு நட்சத்திரத்துக்கும் உரிய அந்த மரத்தையும் வச்சுருக்காங்க. 27 நட்சத்திரங்களுக்குரிய மரங்கள். இந்த கோயிலுடைய ஸ்தல சிறப்புகள் இங்கே போட்டிருக்கு. பார்வதி தேவி கோவிந்தனின் தங்கையாக அவதரித்து சிவபெருமானை நோக்கி தவமிருந்து தவத்தின் பலனாக இங்கே கோவில் கொண்டதாக வரலாறு. சிவபெருமான் இங்கு சுயம்பு மூர்த்தியாக கஜபிருஷ்ட கர்ப்பகிரகத்தில் பசுவின் வடிவில் அமைந்துள்ளார். கர்ப்பகிரகத்தினுள்ளே 4 வேதங்களாக கூறப்படும் ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் 4 தூண்களாக உள்ளது. இத்தலத்தில் உள்ள சிவபெருமான் சுயம்புவாக கேதர்நாத் போல அருள் பாலிப்பதால் அகத்திய மாமுனி அவரது ஓலைச்சுவடி குறிப்பில் இத்தலத்தை தக்ஷிண கேதர்நாத என குறிப்பிட்டு இத்தலத்தை கேதர்நாத் தலத்திற்கு ஒப்பாக கூறியுள்ளார். ஆதி காலத்தில் இப்பகுதி சித்தர்களின் தபோவனமாகவும் அம்பிகை இங்கு தவம் இருந்த காரணத்தாலும் நந்திகேஸ்வரர் தனது முன்னங்கால்களை பூமியில் படமால் அமர்ந்து இங்கு அருள்பாலிக்கிறார். அகஸ்தியர் விஜயம் எனும் குறிப்பேட்டில் எவர் ஒருவருக்கு நல்ல காலம் பிறக்க இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே இந்த ஈசனை தரிசிக்க இயலும் என குறிப்பிடப்பட்டுள்ளனர்.
இத்தலமானது திருஞான சம்பந்தரால் 2ஆம் திருமறையில் வைப்புத்தல வரிசையில் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இத்தலமானது 2000 வருடம் பழமையான ஸ்தலமாகும். மேலும் இந்த ஸ்தலம் குணசீலத்திலிருந்து ஏவூர் மார்க்கமாக 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆலய அர்ச்சகர் டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே வருபவர்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணிவிட்டு வரக்கூடிய நேரத்தை சொன்னால் அவர் வந்துடுவார். கிராமத்தில் இருக்கிறதுனால எப்பொழுதுமே திறந்திருக்காது. திண்ணக்கோணத்தில் இருக்கும் பசுபதீஸ்வரர் கோவில். அகத்திய மாமுனிவர் வழிபட்ட தலம் இது. அகத்தியருடைய சன்னதி. திண்ணக்கோணம் முடிச்சுட்டு அடுத்து எங்கள் பயணம் திருத்தலையூரில் இருக்கிற சப்த ரிஷீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். இப்போ அந்த கோயில் நமது பார்வைக்கு தெரியுது. இந்த இடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஒன்றும் கூட்டமே வராத கோயில் மாதிரி இருக்குது. ஆனால் பல சிறப்புகள் பெற்ற கோவில் இது. ராவணன் தனது தலைகளை கொய்து சிவனுக்கு யாகம் பண்ண இடம்னு இதை சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் திருத்தலையூர். மூலஸ்தானத்தில் சப்த ரிஷிகள் வணங்கிய சிவலிங்கம் இருக்குது. ஆனால் ராவணன் அதை வணங்காமல் அந்த சன்னதிக்கு பக்கத்தில் இன்னொரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு யாகங்கள் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அர்ச்சகருடைய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வருபவர்கள் இந்த நம்பருக்கு முன்னாடியே கால் பண்ணிவிட்டு வர்றது நல்லது. கோயிலுக்குள்ளே பார்த்தா பிரமிப்பாக இருந்துச்சு. பல மண்டப கால்கள், மிக பழமையான பிரம்மாண்ட மருத மரம் இங்கே ஒன்று இருக்குது. ராவணன் வர்றதை பார்த்து சப்த ரிஷிகள் இந்த மரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த மருத மரம் இப்போ நாம் பார்க்குறோம். திருத்தலையூர் ஸ்ரீ சப்த ரிஷீஸ்வரர் திருக்கோயிலுடைய தெப்பம். இன்றைய எங்கள் பயணத்தை சிறப்பாக முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் இப்போது கிளம்பிகிட்ருக்கோம். இது வரைக்கும் பொறுமையாக அதை பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்களும் அருள் பெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.